கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது உயிருள்ள சாட்சி. 1917ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு ஓய்வு நாள் காலை, நீ இன்று வேலை செய்தாக வேண்டும் என்று சொல்லி இராணுவத்திலே புதியதாய் சேர்ந்த ஒரு போர் வீரனை பார்த்து ஒரு அதிகாரி ஒருவர் கட்டளையிட்டார். அவனை சுற்றிலும் 6 அதிகாரிகள் துப்பாக்கிகளை அவன் மீது குறிவைத்து நின்று கொண்டிருந்தனர். எதற்கும் அஞ்சாத அப்போர் வீரன் நான் நம்பியிருக்கும் தேவனை நினைத்தவனாக மண்வெட்டை தரையிலிட்டு தன் மீது குண்டுகள் பாய்வதை எதிர்பார்த்து நின்றான். சற்று நேர அமைதிக்கு பின் உன் அறைக்கு செல் என போர் வீரனுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. சில நாட்களுக்கு பின் இராணுவ அதிகாரியின் முன்னிலையில் அழைக்கப்பட்டான். ஒவ்வொரு அதிகாரியும் தாறுமாறாக கேள்விகள் கேட்டார்கள். இறுதியாக மேலதிகாரி, போர் வீரனே, ஒரு திருடன் உன் வீட்டுக்குள் நுழைந்து உன் மனைவி பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்க இருக்கும் சமயம் உன் அருகில் ஒரு துப்பாக்கி இருந்தால் நீ என்ன செய்வாய் என்று அந்த அதிகாரி கேட்டார். போர் வீரனோ, என் தேவன் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வர அனுமதிப்பார் என்றால் அதிலிருந்து என்னை விடுவிப்பார் என கூறினான். மேலதிகாரியோ பிற அதிகாரிகளை வெளியே அனுப்பிவிட்டு போர் வீரனை அணுகி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபையினரை குறித்து நான் நன்கு அறிவேன். நீ இந்த இராணுவத்தில் இருக்கும் காலம் முழுவதும் ஓய்வு நாளை ஆசரிக்க நான் உனக்கு உத்தரவளிக்கிறேன். நான் என் குடும்பத்தை ஒரு 7ஆம் நாள் சபை விசுவாசியின் பொறுப்பில் தான் விட்டு வந்திருக்கிறேன் என கூறினார். கர்த்தர் தன் வெளிச்சமாகவும் ரட்சிப்பாகவும் ஜீவனின் பலனாகவும் கொண்டு நம் அன்றாட கிறிஸ்துவ வாழ்க்கையில் போர் புரியும் ஒவ்வொரு போர் வீரனையும் நிச்சயமாகவே கைகளால் கட்டப்படாத அந்த பரமனாகிய கணனாகிய கர்த்தருடைய வீட்டிலே நீட்டினாலே நிலைத்திருக்க தேவதாமே கிருபை செய்வாராக. நாம் இதுக்கு பார்த்து கொடுக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் அந்த போர் வீரனைப் போல நீங்கள் நானும் உண்மையாக இருந்து கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கும் போது ஆண்டவர் மேலான ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. ஆமென்.